கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த திருமறை பகுதிக்கு நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், சவுல் ராஜாவின் வீழ்ச்சியாகும். த ஃபால் ஆஃப் கிங் சால் என்பது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 3 வாக்கியங்களை வாசித்தால் 15:1 சொல்கிறது, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இதிலே த டிவைன் கவுன்சில் அங்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே சமயத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே கடந்த காலங்களில் நடந்த நடவடிக்கைகளை தன் மனதில் வைத்திருக்கிறார். இதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். ஆகவே 2வது வசனத்துக்கு நான் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? த டிவைன் கண்ட்ரோல் என்பது. 3வதாக அங்கே 1 சாமுவேல் 15:3 பாருங்கள். இப்போது நீ போய் அமலேக்கியை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார். இதிலே த டிவைன் கமாண்ட் அங்கு வருகிறது. ஆனால் சவுல் ராஜா இதற்கு கீழ்ப்படிந்தானா? இல்லவே இல்லை. வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கு முதல் படி என்னவென்றால் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமைதான். பழைய ஏற்பாட்டிலே லோத்தின் மனைவி கீழ்ப்படியாமலே விழுந்தாள். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமலே விழுந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் கீழ்ப்படியாமையின் பாதையிலே விழுந்தார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு தன்மையாகும். ஆண்டவராய் இயேசுவுக்கு நான் கீழ்ப்படியாத ஒரு விளைவாகும். ஆனால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அமலேக்கிய ராஜாவை உயிரோடு விட்டுவிட்டான். அதே சமயத்தில் அங்கே உள்ள ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவன் தனியாக சேர்த்து வைத்தான், தனக்கென்று வைத்து கொண்டார். இந்த குறிப்புகளை வாசிக்கும் பொழுது இந்த அருமையான ராஜாவினிடத்தில் என்ன காணப்பட்டது? லஸ்ட் ஃபார் பவர், அதாவது அதிகாரத்தை குறித்த வேட்கை அவனுக்கு காணப்பட்டது. 2வது லஸ்ட் ஃபார் பொசஷன் என்று சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆடுகள், அந்த மந்தைகள், இவைகளை குறித்த ஆஸ்திகளை குறித்த அந்த வேட்கை அவனுக்கு இருந்தது. 3வதாக தான் ராஜா என்கிற அந்த ஸ்தானத்திலே லஸ்ட் ஃபார் பொசிஷன் என்று சொல்லலாம். ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகாரத்தை குறித்தும் தன்னுடைய உடைமைகளை குறித்தும் அவனுடைய பதவியை தக்க வைப்பதை குறித்தும் அவனுக்கு வேட்கை வந்தது. ஆனால் அதனுடைய விளைவு என்ன? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 26 நான் வாசிக்கிறேன். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இவனுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம். ஆனால் வாழ்க்கையிலே அவனுடைய முடிவு மோசத்திற்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமையிலே காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆதி காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் ஆவியானுடைய உபதேசத்திற்கும் ஆவியானுடைய நடத்தலுக்கும் உடனுக்குடன் கீழ்ப்படிந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு வார்த்தைகளுக்கும் ஆவியானுடைய ஆலோசனை கீழ்ப்படியாதபடி சுயத்துக்கும் மனிதனுடைய அந்த பலவந்தமான காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் கெட்டு போய்விட்டோமே. நாம் நம்மை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சவுல் ராஜா ஒரு கீழ்ப்படியாமையின் விளைவு என்ன? அவன் ராஜாவாய் இராதபடி ஆண்டவர் புறக்கணித்தார். அவனுடைய அதிகாரம் போய்விட்டது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்திகள், உடைமைகள் போய்விட்டது. அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பொசிஷன், தன்னுடைய பதவியை அவனால் தக்க வைக்க முடியவில்லை. ஆண்டவர் அவனிடத்திலிருந்து அதை எடுத்து தாவீது என்கிற ஒரு வாலிபனிடத்திலே கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவியத்திலே பார்க்கும்போது சில சமயத்திலே உடைமைகளை குறித்து வேட்கை வருகிறது, நம்முடைய பதவியை குறித்து வேட்கை வருகிறது. அதே சமயத்தில் நமக்குடைய அதிகாரத்தை பெருக்குவதிலே வேட்கை வருகிறது.
இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சியின் தொடக்கமாக காணப்படுகிறது. நாம் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவனுக்கு அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வை அலசி பார்த்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காகவும் வல்லமைக்காகவும் வெற்றி உள்ள வாழ்வுக்காகவும் நாம் ஜெபிக்கும் பொழுது வீழ்ச்சியிலிருந்து நாம் தடுத்து ஆட்கொள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களுக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே சவுல் ராஜாவின் வீழ்ச்சியை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவனுடைய வாழ்வினுடைய தன்மைகள் எங்கள் வாழ்விலும் இந்த செய்தியை கேட்கிற அநேகருடைய வாழ்விலும் மறைந்திருக்கிறதை நீர் காண்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே எங்களை உயிர்ப்பியும் வீழ்ச்சியின் பாதையிலே விழுந்து விடாதபடி எங்களை தடுத்து ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.